அது உங்களுடைய ஃபோட்டோவுக்கு மாமூலாக டெய்லி வணக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி. ஆனால் ஒரு நாள் வந்து சூடம் பற்ற வச்சேன். சரி. சூடம் பற்ற வச்சோன்னா பின்னால் ஏன் அது எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு பின்னால் மாறாது. எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு ஆலோசனை. சரி. இதேமாரி நம்ம இப்போ சூடம் இருக்கலாமா செய்யக்கூடாதாங்கிறது உயிராக இருக்கும்போது கொளுத்தலாமான்ற சந்தேகம் வந்துருச்சு. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இது மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது. நிறைய பேர் என்ன கூட கேட்குறாங்க. சில பேர் நம்ம ஃபோட்டோங்களில் மாட்டி இருக்கிற இடத்துல மாலைலாம் போட்டிருக்குறாங்கல்ல, அதனால் கேட்குறாங்க இது மாதிரி உயிராக இருக்கிற ஆளுக்கு வந்து மாலை போடலாமா, கற்பூரம் கொளுத்தலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அது அறியாமையில் கேட்குற விஷயம். மனசில் சந்தேகம் வந்துச்சு, செய்தது சரியா தப்பான்னுட்டு. அதனால் அந்த நிகழ்வு நடந்தது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுளுக்கு போய் மாலை போடுறோம், கடவுளுக்கு தேங்காய் உடைக்கிறோம், கடவுளுக்கு கற்பூரம் கொளுத்துறோம். அப்போ கடவுள் என்ன உயிராக இல்லைன்னு அர்த்தமா? உயிராக இல்லாத கடவுளுக்கு மாலை போட்டு என்ன பிரயோஜனம், தேங்காய் உடச்சி என்ன பிரயோஜனம், கற்பூரம் காட்டி என்ன பிரயோஜனம்? உயிராக இருக்கிறதால தான் அது அருள் கொடுக்கும், அதை நம்மளெல்லாம் காப்பாற்றுது அப்படின்றதுக்காக அதெல்லாம் செய்கிறோம். ஒரு குருவுக்கு வந்து மாலை போடுறதோ கற்பூரம் கொளுத்துறதோ எது நம்ம 4 விஷயம் தெரியாத விஷயங்களை நம்ம குரு சொல்லி கொடுத்தாரு. நம்ம நல்ல கடவுள் பாதையில் போடுறதுக்கு வழிவகுத்து கொடுத்தாரு. அதனால குருவுக்கு செய்கிறோம். இது ஒன்றும் தவறே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தாய் தாப்பம் போட்டாவுக்கு தாய் தாப்புன்னு இருந்தால் கூட வீட்டில் மாலை போடுங்க, கற்பூரம் கொளுத்துங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு உங்களை அடையாளம் காட்டினது தாய் தகப்பன் தான். தாய் தகப்பனை விட சிறந்தது உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. முதல்ல தாய் தகப்பனை வழிபட கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் ஒரு தவறும் கிடையாது. நல்லது. மேற்கொண்டு இன்னொரு விஷயம், இன்னொரு கேள்வி சொல்லுங்கள். எந்த நேரமும் ஹரிநாம் ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. நல்ல விஷயம். வீட்டில் போனால் இத்தனை வருஷத்துக்கு இங்கே இத்தனை மைல் 600 மைலுக்கு கிட்டத்தட்ட இருக்கேன். இப்போ இருந்தாலும் அந்த நாமம் தான் என் காதுக்குள்ளேயே வந்துக்கிட்டே. நல்ல விஷயம், நல்ல வார்த்தை தான். ஹரி நாம், ஹரி ஓம் அப்படின்னா ஹரி ஓம். ஆமாம், ஹரி ஓம்னா எந்த விஷயத்தையும் ஓம்ன்ற பிரணவம் பொருள் அது, அதை நீ அறியணும். அந்த ஹரி ஓம்ன்றது வந்து வேற ஏதோ நினச்சின்னுக்கிறாங்க, பெருமாளை சொல்லின்னுக்கிறாங்கன்ட்டு. அப்படி இல்லை. ஹரி ஓம், ஓம்ன்ற பொருளை நம்ம அறியணும். அது அகார உகாரம் மகாரமாக இருக்குது. அதுதான் உலகமாக வந்து அதான் நம்மளாகவும் இருக்கிறோம். அதை அறியணுன்றது தான் அறிவோம்ன்ற வார்த்தை. அதனால் நல்ல விஷயந்தான் செய்யுங்க. பஸ்ஸில் இருந்தாலும் ட்ரெயினில் போனாலும் எங்கே போனாலும் எந்த அது எல்லா இடத்துலையும் கேட்கும். எங்கே நிசப்தமாக்குதோ அங்கே ஜாஸ்தியாக. பக்கத்தில் வீட்டுக்காரவங்கள பக்கத்தில் கேட்குறேன், பஜாரில் கேட்குறேன், எங்க உங்களுக்கு ஏதாவது சவுண்டு வருதுங்களா? அதே எப்படி மற்றவங்களுக்கு கேட்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ மட்டும்தான் கேட்க முடியும், அடுத்தவங்க கேட்க முடியாது. அடுத்தவங்களும் இந்த பாதையில் போனால் கேட்கலாம், போகாதவங்க கேட்க முடியாது. சார் நமஸ்காரம். சந்தோஷம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான். அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். ஊரெல்லாம் போய் கோயிலெல்லாம் அர்ச்சனை பண்ணீங்க, அது அறியாமை பீரியடு. இப்போ உங்களை அறிஞ்ச பிறகு உங்களையே அர்ச்சனை பண்ணுறது தான் தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம அதை சொல்லின்னுக்குறேங்க. அதை தான் சொல்லி கொடுத்துன்னுக்குறேன். ஒரு 2 மாதமும் உங்களை பார்க்க முடியல சாமி. தெய்வத்தை பார்க்காத மாதிரி எனக்கு தோணுது. காலையிலேருந்து ஒரு 4-5 பேர் கேட்டுட்டாங்க, உடம்பு சரியில்லை, போன மாதம் வராதவங்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு. உலகம்ன்றது ஒரு சுயேட்சி. எல்லா உயிரினமும் வந்துக்கினே இருக்கும், எல்லா உயிரினமும் போய்கினே தான் இருக்கணும். உலகம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. இது எல்லாரும் வரணும், எல்லாம் பார்க்கணும், எல்லாம் போயிடணும். அங்கேயே தங்க முடியாது யாருமே. நானும் அந்த மாதிரி தான். அதனால் வயசு போக போக இது மாதிரி இடையூறுகள் வந்துக்கின்னு தான் இருக்கும். அதை ஏதோ ஊசி இன்னைக்கு 50% இந்த வயசானவங்கெல்லாம் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் டாக்டருங்களால் தான் உலாவிக்கின்னுக்குறாங்க, மாத்திரை மருந்தால் தான் உலாவிக்கின்னுக்குறாங்க. மீதி 50% தான் தனியாக உலாவுறாங்க. அது மாதிரி 74 வயசாகி போச்சு. இனிமேல் அந்த டாக்டர்கிட்ட ஒரு ஊசி கீச்சி மருந்துக்கிட்ட போட்டுக்கின்னு அப்படி இருக்கிற வரைக்கும் காலத்தை தள்ள வேண்டியது தான். இது எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் வருத்தப்படுறதோ, யாரும் வருத்தப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். நீங்கள் எல்லாம் எனக்கு ஏதாவது ஆனால் கூட யாருமே வருத்தப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். குரு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் செய்தார். இது இனிமேல் இப்போ குரு இல்லைன்னா கூட இது எல்லாருக்கும் உபயோகமாகுதுன்ற சந்தோஷப்படுங்க. யாருமே வருத்தப்படாதுங்க. எல்லாரும் ஒரு நாள் வந்தோம், எல்லாரும் ஒரு நாள் போய் தான் அவனுங்க. யாரும் நிரந்தரமாக நிற்க முடியாது. என்ன பெரிய பெரிய மகானாக இருந்தாலும் சரி, சராசரி மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் போகணும். இதை கண்டெல்லாம் யாரும் வருத்தப்படாதீங்க. ஆத்மானகம். ஐயா, உங்களுடைய வீடியோவில்
அடிக்கடி மனம்தான் எல்லாம், மனம்தான் குரு எல்லாம் சொல்றீங்க ஐயா. ஆமா. இந்த மனசு இது செய்யலாமா அது செய்யலாமா ரெண்டுத்தையும் சொல்லுது, தீமையும் சொல்லுது நன்மையும் சொல்லுது. ஆமா. இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம என்னங்க ஐயா செய்யுது? அதனால தான் சொல்லிக்கிறேன், உங்கள் குரு மனசு தான் குருன்னுட்டு. ஏன்னா இப்போ என்ன கேட்டேனே, நான் எதை செய்யணும்னு தெரியல, உனக்கே தெரியல. இப்போ மனசு நல்லதையும் சொல்லுது கெட்டதையும் சொல்லுது. அப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்கல, நீ உங்கள் அப்பா அம்மா சொன்னதெல்லாம் கேட்கல, உன் மனம் சொல்கிறது தான் கேட்டுனுக்குற. அதனால தான் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனுஷனை குரு தான் வழி, மனசு தான் வழி நடத்துது. அதனால் மனம் தான் குருவாகுதுன்னு சொன்னேன். நல்லது சொல்கிறதெல்லாம் எடுத்துக்க, கெட்ட சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு போயினே இருக்கு. அப்புறம் நன்றிங்க ஐயா. இன்னொரு கேள்விங்க ஐயா, இப்போ துக்க நிகழ்ச்சி நடக்குது, மற்ற அந்த கோரமான நிகழ்ச்சிகள் நடக்குது, இதையெல்லாம் மனிதன் ஒரு சாதாரண நிகழ்வாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த நேரத்தில் நம்ம சாதாரண நிகழ்வாக நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறீங்களா? நீ எப்போ தெய்வத்தை நோக்கி பயணம் பண்ணுறியோ சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கவே கூடாது. சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கணுன்னா தெய்வ பயணம் பண்ணக்கூடாது. சுற்றி இருக்கிறவங்களே பார்த்தா அவங்களுக்காக வாழணும். தெய்வ பயணம்ன்றது உனக்காக வாழணும். சுற்றிக்கிறவன் எது ஒன்றா சொல்லட்டும், ஆனால் உனக்காக வாழணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அவங்களுக்காக மாற்றிக்கினீங்கன்னா நீ தெய்வ பயணம் போக முடியாது. சரி, நன்றி நன்றி. விழுப்புரத்துலேருந்து வரேன், பேர் ராமமூர்த்தி. விழுப்புரத்துலேருந்து சொல்லுப்பா. ஒரு 10 மாதம் ஆகுது உங்ககிட்ட வந்து வீட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அவங்க கேன்சரில் இறந்துட்டாங்க. சரி. பசங்க 2 பசங்க தான் இருக்குது. அது மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், 5 ஆம்பளை வரும், வீட்டில் பொம்பளை இல்லை அப்படின்னு. மறுபடியும் பொம்பளை கல்யாணம் பண்ணலாமா இல்லை நான் இப்படியே இந்த நிலைமையில போயிடலாம். இது நான் சொல்லவே கூடாது. இல்லை, நான் அது சந்தேகம் இருந்தது, நீ கேளு. நீங்கள் சந்தேகம் இருந்தால் கூட உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா கிட்ட கேட்கலாமே தவிர நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா, நான் இது மாதிரி ஒப்பீனியனை சொல்கிறது இல்லை. இப்போ நான் சொல்லுவேன், பசங்க இருக்குது ஆதரவு இல்லை, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பசங்களை ஆதரிக்காத ஆட்சி தத்தனால்னா நீ என்ன சொல்லுவேன், நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருப்பேன், அந்த சாமியார் தான் சொன்னான், அதனால் கல்யாணம் பண்ணி அவஸ்தைப்படுறேன்னுவேன். இல்லையா? சந்தேகம் இப்படி தான்ப்பா வரும். சந்தேகம் மனுஷனுக்கு ஈர்ப்பு தானே இது வர்றது. அதே நேரத்தில் அந்த குழந்தைங்க அனாதையாக இருக்கும்போது அவள் அரவணைச்சால்னா அந்த சாமியார் பேச்சு கேட்டுருந்தா நான் கெட்டு போயிருப்பா வானான்னு சொன்னாண்டால் இன்னைக்கு கட்டிக்கு இருந்தாலும் குழந்தைங்கள்லாம் பார்த்தா பாதுகாப்புக்கு ஒரு ஆளுக்குதுன்னு. உன் மனசு எதை சொல்தோ அதை செய். நான் சொல்கிறதெல்லாம் செய்யாத. பக்கத்தாக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சரி. ஏன்னா நாளைக்கு துன்பப்பட போகிறதும் சந்தோஷமாக இருக்க போகிறதும் நீ தான். அதனால் நீ தான் அதுக்கு முடிவு எடுக்கணுமே தவிர அடுத்தவனோட ஒப்பீனியனே இது கேட்கக்கூடாது. ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை. நீ கடவுளை பற்றி போனோன்னா அது என்கிட்ட கேள்வி, நான் சொல்லித்தரேன். ஆனால் குடும்ப பிரச்சனைலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் சொன்னாலும் அது சரியாக இருக்காது. இப்போ 4 உபதேசம் வாங்குறாங்க ஐயா. நீ 4 உபதேசம் வாங்கு, 40 உபதேசம் வாங்கு. குடும்ப விஷயம் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா நான் கேட்டேன்னா அது ஏறுமாறாக போயிடும். இப்போ ஒரு பொண்ணு பாருன்னுவாங்க எல்லோரும் வீட்லேயும். எங்கன்னா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக அவர் தான் பார்த்து வச்சாருன்னுவாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பாவி தான் அந்த குடும்பத்தை கற்றுட்டாங்க, அந்த பொண்ணை பார்த்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டுன்னுவாங்க. இல்லை, நல்லா அந்த சத்தம் இருக்காது, சந்தோஷமாக இருப்பாங்க. அது மாதிரி வாழ்க்கைன்றது நீ தான் முடிவு பண்ணணும். இன்னொருத்தர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு நடக்காது. இந்த பாடம் உட்காரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அப்படி கொஞ்சம் பசன்னு இருக்குது. காற்று ஏறுறது அது ஒன்றும் இல்லை. எனக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, போட்டோம். எங்கள் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கினாங்க. நல்ல விஷயம். அவங்க ஒரு சின்ன குடும்பம் பார்த்துறாங்க. அவங்களுக்காக தானே சொல்லிக்கினேன் நான் நல்கிட்டேன். அதுக்காக இதை தான் சொல்லிக்கின்னு இருந்தேன். ஐயா சின்ன வயசுல 2வது கல்யாணம் பண்ணிக்கினா இவ்வளோ பெரிய பிள்ளைய உனக்கு அவங்க தயவு தேவையில்லை. ஆனால் சின்ன குழந்தைங்களா இருக்கிறவங்களும் அவங்க தயவு தேவை. அப்போ அவங்க கொடுமைப்பட்டினாலும் இருந்தாலும் என்ன சொல்லுவார், நான் சும்மா இருந்திருப்பேன் கம்முன்னு அந்த சாமியார் பேச்சை கேட்டு கட்டிட்டு என் குழந்தைங்களாம் அவஸ்தைப்படுத்துன்னு திட்டிக்கினே இருப்பார் அந்த 24 மணி நேரமும். இல்லையா, சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டேன். அதனால ஒரு சின்ன டவுட் உங்ககிட்ட கேட்கலாம். சொல்லு, என்ன டவுட்டு? இந்த மாதிரிலாம் குடும்பம் பார்த்துறாங்க அவங்களுக்கெல்லாம். நீ ஏன் அவங்க கூட இருக்கிற? குடும்ப பார்த்தனா நீ தனியாக போகணும். என்ன குழந்தையா நீ? நான் என்ன வயசு உனக்கு? இப்போ 23 வயசு ஆகுது. நீ தனியாக போயிருக்கலாம். என்ன வேலை செய்கிற? நான் மேஸ்திரி வேலை செய்கிறேன். தனியாக தான் சாமி இருக்கேன். அவ்வளோதான். நீ எதுக்கு அவங்க என்ன குடும்ப பத்தது ஒன்று? நான் ஒரு 2015 அவங்க வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். தொல்லை இல்லாத போ. அவங்களுக்கு எத்தனை குழந்தைக்குது? அவங்களுக்கு பசங்க எதுவும் இல்லை. நாளைக்கு வருவாங்க உங்ககிட்ட. இப்போ நீ அது வரைக்கும் வர வரைக்கும் தனியாக இரு. அதான் உனக்கு நல்லது. சரிங்க சாமி, ரொம்ப நன்றி. நன்றி. நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு.
பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு,